இதுக்கான கேப் இருக்குல்ல, இந்த கேப்பை நம்ம வந்து புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். ஏன் இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு. இந்த கேப்பை நம்ம சரியாக புரிஞ்சுக்கிட்டோம்னா நீங்கள் வந்து இன்வெஸ்டர் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லைங்கிறது சொல்கிறேன். ஏன்னா ஹைப்புங்கிறது எப்பவுமே வரும் மார்க்கெட்டில். அந்த ஹைப்பை பார்த்து பயந்துட்டு அதுக்கப்புறம் ஹைப் ஆச்சுன்னா திருப்பி அதை ரெக்டிஃபை ஆக வேண்டியது அது கடமை இல்லையா? அதனால சொல்ல வரேன். அப்போ இப்போ ஹை லோவான்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 52 வீக்ஸ் இது வந்து ஹை சைடு தான் இருக்குது. இன்னைக்கு இந்த ஸ்டாக்கோடைய மார்க்கெட் ப்ரைஸாக என்னவா இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 90 ரூபாய் இருக்கலாம், 90 ருபீஸ் இருக்கலாம். ஆனால் இது 90 மேலே போய் 104 ரூபாய் வரைக்குமே போயிடுச்சு. பட் அதனால பயப்பட தேவையில்லை. இப்போ நாளைக்கு இது கீழே வருமானு நமக்கு தெரியாது. கரெக்டாக இப்போ நீங்கள் வாங்கணும் 99 ரூபா இருக்கும்போது வாங்கிடுறது பெஸ்ட்டு. நாளைக்கு இது கீழே போய் 80 ரூபா ஆச்சுன்னா இன்னும் கூட நம்ம இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் இது கீழே போகுமான்னு நமக்கு தெரியாது. புரியுதுங்களா? ஆனால் இது மேலே போகுங்கிறதுக்கு என்ன கேரண்டி இருக்குது அப்படிங்கிறத நம்ம உங்களோட ஃபண்டமெண்டல்ஸ் ஒரு தடவை போய் பார்த்தோம்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். இந்த ஷார்ட்ஸோட ஃபுல் வீடியோ வேணும்னா நீங்கள் ரிலேட்டட் வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி ஃபுல் வீடியோ பாருங்கள். கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தலாம்.